ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு குக்கரில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா தண்ணியில் ஒரு 3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் அரிசியும் பருப்பும் எடுத்தீங்களோ அதே கப்பில் 5 கப் அளவு நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். நல்ல தண்ணியிலே நம்ம ஊற வைக்கும் போது அப்படியே நம்ம அதை குக் பண்ணிடலாம். இப்போது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு பொங்கல் அடியில் பிடிக்காமையும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தன்னால் இறங்கிடுச்சு. இறங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுருங்க. எப்போவுமே பொங்கல் நீங்கள் கிளறும் போது முதல்ல குழிக்கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மசிச்சிட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பாதி அளவு 1 ஸ்பூன் அளவு நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொங்கல் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே நம்ம பொங்கலில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அதில் அப்படியே கலந்துடலாம். அந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.